பா, என்னப்பா? காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா. எப்பப்பா? எப்போ கட்டணுப்பா? ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்கப்பா. சரி, நெல் வித்த காசு இருக்குப்பா. காலைல போகும்போது வாங்கிட்டு போப்பா. சரிப்பா. அப்பா, அப்பா, அங்கே இருப்பா, வரேன். சொல்ல மறந்துட்டேப்பா. காலேஜ் ஃபீஸ் கட்டணும். என்னப்பா எப்போ போய் சொல்ற? எத்தனை நாளா கட்டணும்? இன்னும் 3 நாள்ல கட்டணும்ப்பா. இப்போதான் வெள்ளாமை போட்டிருக்கோம்யா. என்ன பண்றதுன்னு தெரியலையா? வட்டி கிட்டிக்கு ஏற்பாடு பண்ணி தரையா? சரிப்பா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். சரிப்பா. வணக்கம் தம்பி. வாங்க முடியுண்ணே, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கையா? சொல்லுங்கண்ணே. பையனுக்கு அவசரமாக காலேஜ் ஃபீஸு கட்டணும். வயலில் தண்ணி வரப்பே இல்லையா சுத்தமாகவே. செலவோட செலவாக போகிற போட்டலான் இருக்கேன். நிலத்து பத்திரத்தை வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேயா. உங்களை தெரியாத எனக்கு. பத்திரமெல்லாம் வேணாண்ணே, எவ்வளோ பணமாலும் வாங்கிட்டு போங்க. பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டு. சரிங்களா? வட்டி கொஞ்சம் பார்த்து செய்ய தம்பி. உங்களுக்கே தெரியும், மற்றவங்கள்ட்ட 6 வட்டி வாங்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக 5 வட்டி போட்டு தரேன். சரி தம்பி. சரிங்களா? மாதம் தவறாமல் வட்டி கட்டணுண்ணே. சரிங்களா? சரி. ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு பணம் வாங்கிட்டு போங்க. ம், சரி. ஒரு வட்டியை எடுத்துக்கிட்டு தான் கொடுத்துருக்கேன்னு. மாதம் தவறாமல் கரெக்டாக வட்டியை சரி கட்டணும். தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. வர்றேன் தம்பி. ஓகேண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, அண்ணே. வணக்கம் தம்பி.
என்னண்ணே, நீங்களே வந்து இந்த மாதம் வட்டி காசு தருவேன்னு பார்த்தேன், வரல. அதான் நானே வந்துட்டேன். தம்பி அடுத்த மாதம் சேர்த்து தர்றேன்யா. கொஞ்சம் கோச்சுக்கோண்ணா, 2 மாதம் வட்டியும் சேர்த்து தந்துடுறேன். என்னண்ணே மாத வட்டியே இப்படி சொல்கிறீங்க? தரேன் தம்பி, அடுத்த மாதம் சேர்த்து தரேன். அடுத்த மாதம் தவறாமல் தர பாருங்கண்ணே. சரி தம்பி. என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஆற்றுல வேற தண்ணி இல்லை, போட்ட போருக்கு தண்ணியே வரல, என்ன பண்ணுறதுனே தெரியல, வயலில் பயிரெல்லாம் கருகிட்டு இருக்கே, ஒன்றும் செய்யறாப்புல இல்லை, வட்டிக்காரனுக்கு வேற பணம் தரணுமே. வணக்கம் தம்பி. என்னண்ணே 2 மாதம் ஆச்சு, வட்டி வந்த பாடும் இல்லை, நீங்களும் வந்து பதில் சொல்லவே இல்லை. தம்பி, நடந்த விஷயம் உங்களுக்கே தெரியும், போட்ட போருக்கு தண்ணியே வரல, அறுவடையை நம்பி தான் உங்கள்கிட்ட பணம் வாங்கினேன், இப்போ அப்படி ஆகிப்போச்சு. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுதுண்ணே, என்னோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் 2 நாளில் வருவேன், என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. சரிப்பா. என்னங்க அவங்க இப்படி பேசிட்டு போறாங்களே, நீங்க பேசாம இருக்கீங்களே? அதாண்டி நானும் யோசிக்கிறேன், வட்டிக்காரன் கழுத்தை நெரிக்கிறான், சின்னவனுக்கு வேற ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, காலேஜ் சேர்க்கணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையேம்மா. பேசாம நம்ம மாட்டை வச்சுனாலும் கண்ணை கட்டிடலாம்ல, பேசாம கம்மல் இருந்தா எப்படி? ஏண்டி விவசாயிக்கு நிலம் எப்படி அது மாதிரி மாடு விற்க முடியும், அதை போய் விற்க சொல்றியாடி, நான் பணம் மாற்றிக்கிறேன்டி, நீ பேசாமல் இருடி. இந்தாங்க தம்பி வட்டி பணம். பரவாயில்லையே, இன்னைக்கே மாற்றி கொண்டாட்டீங்க. வண்டியை விற்று கொண்டு வந்தேன் தம்பி. அப்படியாண்ணே, உட்காருங்கண்ணே. கோமா பேசுனதுக்காண்டி வண்டியெல்லாம் விற்காம பணம் தரணுங்களா? என்கிட்ட நல்ல ஒரு யோசனை இருக்கு மணியன். எனக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்காரு, உங்கள் நிலத்தை நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்களும் எதை விற்றுக்கிட்டே இருப்பீங்க, ஒருடைய நிலத்தை விற்றுட்டு வர்ற பணத்தை புள்ள குட்டியில் நல்லா படிக்க வச்சுட்டு செட்டில் ஆயிருங்க. நீங்களும் என் கடன் அடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கும் கடன் சுமை குறைஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பணத்தை தேடி வந்த எனக்கு திரும்ப என் நிலத்தை தேடி வரதான் முடியாது தம்பி. சும்மா பணம் தாரேன்னு சொல்லிட்டு இழுத்தடிக்க வேணாண்ணே. உங்களால் பணம் கொடுக்க முடியாது, நாளை காலை வரேன், நல்லா யோசனை பண்ணி வைங்க. என் உயிரே போனாலும் என் நிலத்தை விற்று யாருக்கும் தர்ற மாதிரி இல்லை தம்பி. அப்படி ஒரு நினப்பு உங்கள்கிட்ட இருந்தா இதோட விட்டுருங்க தம்பி. யோ, இவ்வளோ நேரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிலம் தான் முக்கியம், பூமி தான் முக்கியம், பைத்தியக்காரத்தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒன்றையெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லையா? நாளை காலை வர்றேன், வாங்கின பணத்தை வட்டியும் முதலமா எடுத்து வை, இல்லை காட்டுற பத்திரத்தை கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. உன்னுடைய ஆட்டம் நாளை காலை வரலாம், அதுக்குள்ள நல்ல முடிவை எடுத்து வை. இப்போ இடத்த காலி பண்ணு. பா 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 எங்கப்பா வண்டி? இவர் ஒருத்தர்
என்னங்க என்ன பண்றீங்க? மா, என்னங்க? என்னமாச்சு? என்னங்க? என்னாச்சு? கதவை திறங்க. என்னங்க? அப்பா, கதவை அப்பா, திறங்க. கதவு திறப்பா. என்னங்க? அப்பா, கதவை திறங்க. அப்பா, என்னங்க? கதவு திறப்பா. கதவை திறங்க. அப்பா. விவசாயம் அழிஞ்சிருச்சோ, விவசாயி உயிர் பிரிஞ்சிருச்சோ. குடும்ப நிலை என்னாச்சோ, கேள்வி குறியாயாச்சோ. தம்பி தம்பி இங்க வாங்க. வாங்க தம்பி. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன். மனசு ரொம்ப சங்கட்டமா போச்சு. அப்பா இப்படி பண்ணிக்குவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் வந்த விஷயமே வேற. கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. அண்ணே கொஞ்சம் கார்ல வெயிட் பண்ணுங்க. தம்பிகிட்ட பேசிட்டு உங்களை கூப்பிட்றேன். சீக்கிரம் என்ன சொல்லிட்டு கிளம்புனேன், எனக்கு வயல்ல ரொம்ப வேலை இருக்கு. அது ஒன்றும் இல்லை தம்பி. அப்பா நம்ம கொடுக்க வேண்டிய பணம் நிறையா பாக்கி இருக்கு. அதை சரி செய்யறதுக்கு அப்பா கிட்ட நிலத்தை வைக்கிற மாதிரி வழி சொல்லியிருந்தேன். அவர் அந்த காலத்து ஆளு தம்பி, சொல்றது எதையும் புரிஞ்சுக்கல. ஆனால் நீங்கள் இந்த காலத்து ஆளு, உலக நடப்பு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. பாக்கி பேசுறதை விட 20% அதிகமாக தரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்கு. எப்போ பத்திரப்பதிவு வச்சுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. அண்ணே, ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க. எங்க அப்பா உலகம் வேணாலும் தெரியாம இருக்கலாம், ஆனா விவசாயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவர். எங்களை விவசாயம் பண்ண விடாம இருந்திருக்கலாம், ஆனா விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுத்து எங்க ரத்தத்துல ஊற விட்டுட்டு போயிருக்காரு. விவசாயிங்க சாகுறதுக்கும் விவசாயம் அழிஞ்சு போறதுக்கும் உங்களை மாதிரி ஆளுங்களாம் விவசாயத்தை விளையாட்டா பாக்குறதும் பக்கத்து மாநிலக்காரன் பகாலியா பாக்குறதும் தாயா காரணம். கரண்டு, காய்கறி, அரிசி இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. இதை விளைக்கிறதுக்கு தண்ணி கேட்டா நம்மளை தட்டி கழிக்கிறான். அவனும் அரசாங்கமும் சரியா இருந்தா ஏயா எங்க அப்பா உங்ககிட்டலாம் வந்து பணம் வாங்க போறாரு. இந்த காலத்து ஆளுதானா மட்டையை பிடிக்கிறவனுக்கு மண்டி போடுறவன் கிடையாது, மம்பட்டியை பிடிக்கிறவனுக்கு மரியாதை கொடுக்குறவன். விவசாயம் அழிஞ்சிருச்சோ, விவசாயி உயிர் பிரிஞ்சிருச்சோ. குடும்ப நிலை என்னாச்சோ, கேள்வி குறியாயாச்சோ. தண்ணி கேட்டோம் தமிழ்நாட்டுக்கு, தட்டி கழிச்சாம பாட்டுக்கு. தண்டனையோ எங்க வீட்டுக்கு, உலகம் ஓடுது புது நோட்டுக்கு. தண்ணி கேட்டோம் தமிழ்நாட்டுக்கு, தட்டி கழிச்சாம பாட்டுக்கு. தண்டனையோ எங்க வீட்டுக்கு, உலகம் ஓடுது புது நோட்டுக்கு.